ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கொடுத்த பணம் திரும்ப வரத்துக்கான ஒரு சின்ன எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட அதிகம் அதை சேர்த்து வைக்கிறது. நம்மக்கிட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுமே நம்மக்கிட்ட கடனாவோ கைமாத்தாவோ வாங்கிட்டு போயிடுவாங்க. சில பேர் அதை கொடுத்துடுவாங்க, ஆனால் பல பேர் அதை நம்மக்கிட்ட கொடுக்கறதில்ல. நம்ம எவ்வளோ கேட்டாலுமே அவங்களோட சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு தான் ஏகப்பட்ட மன கஷ்டம், வீண் வாதம், வீண் சண்டை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை உண்டு பண்ணும். இந்த மாதிரி நமக்கு கொடுத்த பணத்தை திரும்ப வரல அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் உங்களுக்கு பலன் தெரியுங்க. நீங்கள் துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப உங்ககிட்டயே வரும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச உங்களுடைய பணம் கண்டிப்பாக வீண் விரயம் ஆகாது. திரும்ப நிச்சயமாக உங்ககிட்டயே சேரும். நீங்கள் முழு மனதோட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும். கொடுத்த பணம் திரும்பி வரத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு சில இடங்களில் நம்ம கைக்கு வர வேண்டிய பணம் கூட வராமல் நிலுவையில் இருக்கும். அதுக்காக கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். இந்த வழிபாட்டை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யணும். துர்க்கை அம்மன் வழிபாடுனாலே ராகு காலத்தில் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை எல்லாராலையும் அந்த நேரத்தில் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 எலுமிச்சை பழம் வாங்கிக்கோங்க. எலுமிச்சை பழம் நல்ல பழமாக, புள்ளி இல்லாத பழமாக நீங்கள் வாங்கிக்கணும். அதில் கொஞ்சம் கூட கன்னி போயிருக்கக்கூடாது பழம். அந்த மாதிரி 3 பழத்தை நல்லா மஞ்சள் கலர் பழத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த பழத்தை எடுத்துகிட்டு நீங்கள் கோயிலுக்கு போங்க. அங்கே அர்ச்சகர்கிட்ட கொடுத்து துர்க்கை அம்மன் பாதத்தில் வச்சு தர சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட பணம் திரும்ப கிடைக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோவிலை 3 முறை நீங்கள் சுற்றி கொஞ்ச நேரம் அமர்ந்து கண்ணை மூடி உங்களுடைய வேண்டுதல்களை உங்களோட மனமுருக துர்க்கை அம்மன்ட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கோவிலில் கொடுக்கக்கூடிய விபூதி குங்கும பிரசாதத்தோட நீங்கள் வாங்கிட்டு போனீங்கல்ல எலுமிச்சை பழம், அதில் 2 பழத்தை நீங்கள் திரும்ப கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஒன்றா பூஜை அறையில் வச்சுருங்க. இன்னொன்று சாறு எடுத்து சக்கரை சேர்க்காமல் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே குடிச்சிடுங்க. பூஜை அறையில் வச்ச பழம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இவ்வளவு தாங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது நீங்கள் கொடுத்த பணம் நிச்சயமாக உங்களுக்கு திரும்ப வருங்க. இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலனை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்கள் கைக்கு நிச்சயம் வரும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச உங்களுடைய காசு யாரும் எடுத்துக்க முடியாது. அவங்களே அலறிக்கிட்டு இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த நிமிஷம் நீங்கள் இந்த வழிபாட்டை முறையாக முழு மனதோடு மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் கொடுத்த நபர், உங்களை ஏமாற்றிட்டு போன நபர் திரும்ப கொண்டு கொடுப்பாங்க. இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். துர்க்கை அம்மன் மேலே முழு நம்பிக்கை வைத்து முழு மனதோடு இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. நிச்சயம் இதில் கூடுதல் பலன் அடைவீங்க. வாராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கும். நன்றி.